ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் வீரர்களுடன் இந்திய வீரர்கள் கைகுலுக்காதது பேசும் பொருளாகி சர்ச்சையாக மாறியுள்ளது. இந்த விவகாரத்தில் இந்திய அணிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க பாகிஸ்தான் முயற்சித்து வருகிறது. நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற ராணுவ மோதலுக்கு பிறகு இரு நாட்டு அணிகளும் மோதிக்கொள்ளும் முதல் போட்டி இது. போட்டி முடிந்த பிறகு மட்டுமல்ல, தொடக்கத்தில் டாஸ் போடப்பட்ட போதும் இரு அணிகளின் கேப்டன்களும் கை குலுக்கிக் கொள்ளாமலும் முகம் கொடுக்காமலும் இருந்தது கவனம் பெற்றது. போட்டி முடிந்த பின் சூரியகுமார் யாதவ், சிவம் தூபே ஆகியோர் உடனடியாக இந்திய அணியின் ஓய்வறைக்கு சென்றனர். அப்போது பாகிஸ்தான் வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர் மைக் அசைன் கை கொடுக்க இந்திய அணியின் ஓய்வறையை நோக்கி சென்றபோது இந்திய வீரர்கள் வெளியே வராமல் கை குலுக்க மறுத்ததால் பாகிஸ்தான் அணியினர் அதிருப்தியடைந்தனர். போட்டிக்கு பிந்தைய பேட்டியில் சூரியகுமார் யாதவ், பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம், நமது ஆயுதப்படை வீரர்களுக்கு இந்த வெற்றியை அர்ப்பணிக்கிறோம் என்று தெரிவித்தார். இதற்கிடையே போட்டி முடிந்த பின் பரிசளிப்பு விழாவில் பாகிஸ்தான் அணியின் கேப்டன் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார். சமீபத்திய பகல்காம் மோதல் காரணமாகவே இந்திய அணி பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடுவது கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. பஹல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரும் தங்கள் தியாகத்தை விட போட்டிதான் முக்கியமா என ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். இச்சம்பவம் குறித்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலிடம் அதிகாரப்பூர்வமாக புகார் கொடுக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியான நிலையில் இச்சர்ச்சை ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் கவனத்தை பெற்றன. பிறகு இந்திய அணி மீது முறையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரத்தில் பிசிசிஐ தனது மௌனத்தை கலைத்துள்ளது. பிசிசிஐயின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறுகையில், ரூல் புக் படித்திருந்தால் உங்களுக்கு தெரியும், அதில் எதிர் அணிகளுடன் கை குலுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை. அது ஒரு மரியாதையான செயல் மற்றும் மரபாகவும் மட்டுமே பார்க்கப்படுகிறது. கை குலுக்க வேண்டும் என்று சட்டம் ஒன்றும் கிடையாது. உலக அளவில் அனைத்து விளையாட்டுகளிலும் பின்பற்றப்படும் ஒரு மரபு மட்டுமே ஆகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் முக்கியமான கருத்து ஒன்றினை கூறியுள்ளது. அதாவது, போட்டி நடுவர் ஆண்டி பைக்ரோஃப்டை நீக்க வேண்டும் என்றும், தனது அதிகாரங்களை அவர் தவறாக பயன்படுத்தியதாகவும், டாஸின் போது பாகிஸ்தான் அணி கேப்டனை இந்திய அணி கேப்டனுடன் கைகுலுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதாகவும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் குற்றம் சாட்டியுள்ளது. ஆண்டி பைக்ரோஃப்டை நீக்கவில்லை என்றால் பாகிஸ்தான் வாரியம் ஆசிய கோப்பையில் இருந்து விலகுவதாக அச்சுறுத்தியுள்ளது. ஆனால் நடுவரை நீக்குவது தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் என்று ஐசிசி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த விவகாரம் குறித்து பேசிய ஷோயப் அக்தர், மனம் மிகவும் உடைந்து விட்டது, எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை, இந்தியாவிற்கு வாழ்த்துக்கள் என்று கூறினார். மேலும் அவர் பேசுகையில், நீங்கள் சிறப்பாக விளையாடியுள்ளீர்கள், ஆனால் இது கிரிக்கெட் போட்டி, இதில் அரசியல் கொண்டு வரப்படக்கூடாது, நீங்கள் கை குலுக்கி இருக்க வேண்டும், சில மரியாதை காட்டப்பட்டிருக்க வேண்டும், சண்டைகள் இரு நாடுகள் இடையே நடக்கும், அதற்காக நாம் கை குலுக்க கூடாது என அர்த்தம் கிடையாது என்று தெரிவித்தார். அதேபோல் ஷாஹித் அப்ரிடி பேசுகையில், அரசியல் செய்து கொண்டே இருங்கள், கிரிக்கெட் கிரிக்கெட்டாகவே இருக்க வேண்டும், கிரிக்கெட்டை உலகம் முழுவதும் உள்ள மக்கள் பார்த்து ரசிக்கின்றனர், விளையாடுகிற போது நீங்கள்தான் உங்கள் நாட்டின் தூதுவர், கிரிக்கெட் போட்டிகள் தடைபடக்கூடாது என்று வலியுறுத்தினார். இந்திய வீரர்கள் கை குலுக்காமல் இருந்த விவகாரத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.